வணக்கம். இந்திய குரலாக உங்களுக்கு வருவது விருவந்த செய்யாமை அதிகாரத்தின் 7வது குரல். கடுமொழியும் கைகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரண் தேய்க்கும் அறம். கடுமொழியும் கைகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரண் தேய்க்கும் அறம். சில பேரை பார்க்கலாம், இனிமையான வார்த்தைகளே வராது, கடுகடுன்னு இருப்பாங்க. அதாவது ஒரு ஆத்தென்டிக்காக பேசுவாங்க, அழுத்தம் திருத்தமாக பேசுவாங்க. ஒரு நளினம் இருக்காது, ஒரு இயல்பு இருக்காது, ஒரு அன்பு இருக்காது, எதுவுமே இருக்காது. சரி, அதை கேட்குறேன் அப்படியே சொல்கிறோம்ல. அப்போ அது என்னன்னாக்கா, இயல்பாக பேசுகிறது இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒரு மன்னன் கடுமொழி, மிக கொடூரமான சொற்களை சொல்லிக்கொண்டு மக்களை வதைத்தல், வார்த்தைகளால் வதைத்தல், இது ஒன்று. அது கூட கை இகந்த தண்டம், எனக்குத்தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தண்டனைகளை வழங்குதல். தண்டனை வழங்குதல்னா கூட ஒரு சாதாரண தண்டனை இல்லை, கொடூரமான தண்டனைகளை அளித்தல். இது ரெண்டும் செஞ்சால் அது அவனுக்கு என்ன பயனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, அடுமுரண் தேய்க்கும் அறம். அந்த அரசனுக்கு இந்த ரம்பம் இருக்கு இல்லையா, ரம்பம், இது என்ன செய்யும்? எவ்வளோ பெரிய பொருளாக இருந்தாலும் சரி, மரமாக இருந்தாலும் சரி, ஈவன் இரும்பாக இருந்தால் கூட நம்ம மெல்ல 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 தேய்ச்சி 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 அவனை அதை ரெண்டாக்கிடும். அதே போல் அரசன் கடுஞ்சொற்களை கூறிக்கொண்டு மக்களை மிக கொடுமையான தண்டனைகளால் வதைத்து வந்தால் அந்த அரசனது தன்மையும் சிறப்பும் செல்வமும் எல்லாமே என்ன செய்யும்? ரம்பத்தால் அறுப்பட்ட இரும்பு மாதிரி கொஞ்சம் 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 கொஞ்சமாக அவனை அறுத்து ஒழிச்சு கட்டிடும். அவ்வளோதான். இதுவே இந்த குறளின் பொருளாக கொள்ளப்படுகிறது. நன்றி. நாளை நாம் மீண்டும் சந்திக்கலாம்.